ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எஸ், நம்ம வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் போகிறோம். அர்லி மார்னிங்கே ட்ரெயின் பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கேன். நெஹ்ரு ஸ்டேடியத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் நடக்குது. பேசிக்காக நம்ம சென்ட்ரல்லேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஸ்டேடியம் நல்லா கிளியராக தெரியும். அது வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்டோரு, இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா இன்டோரு. நம்ம போகிறது பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டி இன்டோர் ஸ்டேடியம் தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேடியத்துக்கு இந்தியன் 2க்கும் அதுக்கு முன்னாடி ஜெயிலருக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வேட்டையனுக்கு ஒரு வழியாக ட்ரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா சென்டரில் வந்துச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா மெட்ரோ பிடிச்சி அசோக் நகர் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார். நம்மளை பிக்கப் பண்ணின்னு நம்மக்கிட்ட பைக் கொடுப்பாரு. ஃபைனலாக அவர்கிட்ட பைக் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வண்டி பார்த்திங்கனாக்கா இன்னும் டேரெக்டாக ஸ்டேடியத்துக்கு தான் போகுது. அங்கே நம்ம பிரதர்கிட்ட பாசஸ் வாங்கின்னு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியது தான் வேலை. சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பைக் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. அதனால தான் நான் எப்போ வந்தாலும் பிரதர்கிட்ட பைக் வாங்கினேன் அப்படி இருக்கிறது. ஏன்னா பைக் இல்லாமல் இந்த வெயிலெல்லாம் பஸ் ஏறி பிடிச்சின்னு போயின்னு வந்துன்னு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. அதை விட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் எப்போ முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேளை லேட் நைட் ஆகி போச்சுனாக்கா வெளியவே எங்கேயாச்சும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பிரதர் ரூமில் வந்து தங்கிட வேண்டியது தான். கிட்டத்தட்ட வந்துட்டேன் ஸ்டேடியம் கிட்ட. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேடியம் ரீச் ஆகிடுவேன். பட் போலீஸ்காரங்களாம் பெருசாக இதுக்கு முன்ன மாதிரி இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே நான் சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்லாம் டபுள் ஹெல்மெட் போட மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் மேக்ஸிமம் டபுள் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கனாக்கா பேசினே அப்படியே நெஹ்ரு ஸ்டேடியத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங் பிளேஸு. வண்டி ஒரு இடத்துல ப்ராப்பராக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரீவியஸாக ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக கேட் வழியாக விட்டாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் சைட்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்டேடியத்துள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ சுற்றி ஒரு வை வச்சுறாங்க. ஏன்னாக்கா க்ரௌடு அவ்வளோ ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே வை விட முடியாதுன்னு சொல்லிட்டு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசஸ் சரியான டிமாண்டாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா வெளியே நிறைய பேர் பாசஸ் இருந்தும் உள்ளே வர முடியல. எனக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஸோ எப்படியோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் நம்மளை உள்ளே விட்டாங்க. 6க்கு மேலே வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே உள்ளே விடலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வீடியோஸ்லையும் பார்த்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே க்ரௌட் அவ்வளோ இருந்தது. நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே ஃபுல்லாக ஆகிட்டு இருந்தது. நாங்களே அப்புறம் ப்ராப்பராக ஒரு நல்ல ஸ்டேஜ் வியூவாக பார்த்து உட்காரதுக்கு எங்களுக்கே டைம் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த பாசஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது, எங்கே காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் நான் காசு கொடுத்துலாம் வாங்குறதில்ல இந்த பாசஸ்லாம். நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு பாசஸ்ன்றது கிடைக்குது. இந்த பாசஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ப்ரொடக்ஷன் சைடில் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேன்ஸ் கிளப்க்கு தருவாங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு பிரதர் இருக்கார், க்ளோஸான பிரதர். அவர்கிட்ட தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு பாசஸ் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார். போகும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா செக்யூரிட்டிஸ்லாம் ஸ்நாக்ஸ்லாம் நாட் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது டூ மச். அதுக்கப்புறம் தண்ணி கூட அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. இது டூ மச். தண்ணி எடுத்துன்னு வந்தவங்க வெளியே தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் வெளியே போட்டாங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தவங்களும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டு அப்போ தான் உள்ளே விட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோனு ப்ளஸ் பர்ஸு, பாஸு, இது 3 மட்டும்தான் அலோடு. இதை தாண்டி வேறு எது எடுத்துன்னு வந்தாலும் அலோடு இல்லை. ஃபைனலாக போயினே தான் இருக்குது. ஒரு 1/2 hour கிட்ட வாக் பண்ணியிருப்போம். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த பாசஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா இந்த பாஸை கிழித்து உள்ளே அனுப்புவாங்க. எல்லாருமே செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேடியத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துடணும் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அவசரமாக ஓடுறாங்க. உங்களுக்கு இன்னும் பாஸ் நான் காட்டல. இதுதான் அந்த பாஸ். இதை காமிச்சா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. நல்லா பாருங்கள். இது கிடைக்காம நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு பாஸ்க்கு. ஃபைனலாக நம்ம கிடச்சி இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வந்துச்சுன்னு பார்த்தா இன்னும் வரல. இன்னும் நெக்ஸ்ட்டு போயினே தான் இருக்குது. இன்னும் எத்தனை செக்யூரிட்டிஸ்ன்னு தெரியல. நான் எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துன்னு, பாசஸ்க்கு ஃபோட்டோஸ் எடுத்துன்னு, பேனர்ஸை கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துன்னு
வெளியூர்லேருந்து வந்தவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனலாக செக்இன்ஸ் பண்ணுற ஸ்பாட். இங்கே தான் நம்ம பாஸை கொடுத்துட்டு அவங்க கீச்சு உள்ளே போடான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபைனலாக கொடுத்துட்டோம் பாஸை. நீங்களே பாருங்கள், நம்ம பாஸை கிழிச்சு போகலான்னு சொல்லி அனுப்புவார். அப்பாடா எப்படியோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேடியத்தில் அந்த சைடு போகலாமா இந்த சைடு போகலாமா சென்டரில் உட்காரலாமான்ற கன்ஃபியூஷனில் இந்த பக்கமும் அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு சுற்றினே இருக்கும். பட் இந்த சைடு போனாலும் ஃபுல்லாக இருக்குது, அந்த சைடு போனாலும் ஃபுல்லாக இருக்குது. எங்கோ ஒன்று உட்காரலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஸ்டேடியத்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டிஜே சாங்ஸ்லாம் போட்டு ஒரே ஸ்டேடியத்தை அலற விட்டுன்னு இருந்தாங்க. நம்ம ஒரு நல்ல சீட்டாக பார்த்து உட்காந்துட்டு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு வீடியோ, குட்டியாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா கத்தி இது பண்ணி என்ஜாய் பண்ணி நல்லா ஒரு க்ரௌடோட ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருந்தது. நல்லா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அந்த ஒரு ஸ்பீச் நல்லா பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு ஆடியோ லான்ச் ஃபுல்லாக பார்த்துட்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டு தான், பெருசாக பாட்டே இல்லை போல் இருக்குது. ஸோ டோட்டல் என்னடா பாட்டு போடலன்னு ஆடியோ ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பார்த்தாக்கா படத்துலேயே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 2 பாட்டு தான்னு. ஸோ அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணா நகர் கூட்டம். எனக்கா லேட் நைட் ஆகிப்போச்சு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேயுமே இருக்காது. ஸோ அண்ணா நகரில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா லேட் நைட் ஃபுட்டு இருக்கும். ஸோ அங்கே போய் நேராக ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் அண்ணா நகரில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வாட்டியும் டேரெக்டாக அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஷாப்பாக பார்த்து தேடும்போது டக்குன்னு ஒரு பிரியாணி ஷாப்பு கிடச்சிது. அங்கே போய் பார்த்திங்கன்னா க்ரௌடு பாருங்கள், நைட்டு ஒரு 1 மணி என்ன க்ரௌடுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஒரு பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பாய் மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.